Hi friends, Shalom to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல ஜாலிவுட் அம்யூஸ்மெண்ட் பார்க் பத்தி என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிவ்யூஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஜாலிவுட்க்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா பஸ், மெட்ரோ ட்ரெயின் இது எல்லாமே அவ்வளவு ஃபீஸிபிளா இல்லை நமக்கு. ஸோ நம்ம ஓன் கார் இருந்தா ஓகே, இல்லைன்னா கேப் புக் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்ல போகும்போதே நல்ல ஒரு 3D போட்டோ ஷூட் இருக்கு அண்ட் கேண்டி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அந்த கேண்டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நாங்க அதுக்குள்ள என்ட்ரு ஆகல, ஏன்னா நாங்க எல்லாருமே லேடிஸ் மட்டும்தான் போயிருந்தோம் குரூப்பா. ஸோ இந்த ஜாலிவுட்குள்ள என்ட்ரு ஆகும்போதே நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபாரின் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில கேம்ஸ் எல்லாம் அதாவது இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ஸ் சொல்லப்படுற இந்த போன் ஏரோ அண்ட் கன் ஷூட் இதெல்லாமே ஃப்ரீ தான் அங்க. ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஒரு 2-3 கேம்ஸ் காசு கொடுத்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால்ஸ் இது எல்லாமே ஸ்கேம் மாதிரி தான் தோணுச்சு. அது கண்டிப்பா முடியாது அண்ட் இட் இஸ் வெரி காஸ்ட். எப்படின்னா ஒரு 5 பால்ஸுக்கு 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே காஸ்ட் இருக்கிற கேம்ஸ் எதுவுமே விளையாடாம ஃப்ரீ இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரீனா நம்ம வாங்குற டிக்கெட்லயே இன்க்ளூசிவா இருக்கிறது. ஸோ இதை முடிச்சுட்டு ரைட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபல் ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள போகும்போது அங்க ஒரு நல்ல மியூசிக் அண்ட் இந்த பொம்மைங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட்டுருந்தா அங்கேயே 1 மணி நேரம் நான் நின்றுட்டு இருந்திருப்பேன். அங்க அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், எஸ்பெஷலி இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, இது என்னன்னே தெரியல. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. ஸோ அதை நீங்க பின்னாடி கேட்கலாம். அண்ட் இங்க இருக்கிற மியூசிக் நம்மள ஏதோ ஊருக்கு போயிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏதோ ஒரு மலை மேல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி. அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண மட் பாட்ஸ் அண்ட் சமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ இதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜாலிவுட் நம்ம வண்டர்லாவை விட ஜாலிவுட் பெஸ்ட் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வண்டர்லால நிறைய ரைட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 40 பிளேஸ் எல்லாம் போகும்போது நிறைய அந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சும்மா கூட போயிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் நிறைய ரைட்ஸ். பட் ஜாலிவுட்ல என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த ட்ரைபல் வில்லேஜ், அப்புறம் அந்த மிரர் மேஸ் அண்ட் 5D ஒரு வீடியோ, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. இங்க பெரியவங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 60+ நம்ம கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்களும் இது எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். பட் வண்டர்லால வெறும் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஜாலிவுட்டுக்கு ரொம்ப பெரிய பிளஸ். அதனாலதான் இங்க ஜனம் ஒரு கிரேஸோட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் இது கிச்சன்ல என்னென்ன இருக்கு பாருங்க, எல்லாமே ஷூட் பண்ணிருக்கவங்களை காட்ட வேண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டீ கப்ல எப்படி டீ குடிப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஒரு என்ன சொல்றது, 1 டே ட்ரிப் மாதிரி போன ஒரு விஷயம். நாங்க ஆக்சுவலா விமென்ஸ் டேக்கு தான் போனோம். விமென்ஸ் டேக்கு பை 1 கெட் 1 ஆஃபர் இருந்தது. நார்மலா நீங்க போற மாதிரி இருந்தா 1200 இருக்கு சார்ஜஸ். ஃபுட் நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுட் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. பட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வெளியவும் இங்கேயும் பார்க்கும்போது அதிகமா தோணலாம். பட் அவ்வளவு தூரத்துல நம்ம போனதுக்கு அப்புறம் அவுட் சைட் ஃபுட் நாட் அலோட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் இங்க ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, இங்க லாக்கருக்கு அவங்க சார்ஜஸ் கிளைம் பண்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இப்ப நாங்க ஒரு 4 பேர் போயிருந்தோம். லேடிஸ் அப்படின்னும் போது ஒரு பேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம கிட்ட மாத்துறதுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ 2 பேக்ஸுக்கு 1 லாக்கர் அண்ட் இன்னொரு 2 பேக்ஸ்க்கு 1 லாக்கர் வாங்கணும். 300 rupees ஆயிடுச்சு. அதாவது பெரிய லாக்கருக்கு 200, சின்ன லாக்கருக்கு 100 rupees வாங்கினாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு லாக்கர்ல ஒரு பேக் தான் வைக்க முடியும் ஃபீஸிபிளா. நம்ம 2 பேக் கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த லாக்கர் சார்ஜை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் இங்க இன்னொரு பெரிய ஸ்கேம் இருக்குங்க, நீங்க உஷாரா இருந்துக்குங்க.
போட்டோஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்து அங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுக்கிட்டு சில பேர் நிப்பாங்க, வந்துட்டு போஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துருவாங்க நல்லா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வந்துட்டு நீங்க அங்க என்ட்ரன்ஸ்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது எக்ஸிட் ஆகும்போது அங்க ஒருத்தர் வந்து சிஸ்டம் கிட்ட நின்றுகிட்டு போட்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும் 950 rupees கொடுத்தாதான் வந்து நமக்கு அந்த சாஃப்ட் காப்பீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல ஹார்ட் காப்பி வேணும்னா சின்ன போஸ்ட் கார்டு சைஸ் வந்து 200 rupees, கொஞ்சம் பெரிய அந்த நம்ம அந்த சைஸ் எனக்கு கரெக்டா தெரியல, ஓரளவுக்கு நார்மல் போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு 250 rupees சார்ஜ் பண்றாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ நீங்களும் அந்த ஸ்கேம்குள்ள போய் விழுந்துடாதீங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ரூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. அந்த கீழே அடக்கி வச்சிருக்கிற பார்ட்ஸை விட மேல வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ இதை முடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்தோம்னா ஏதோ ஒரு பாரிஸ்லயோ ஏதோ ஒரு கண்ட்ரிக்குள்ள அந்த ரோட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வந்து போட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கு, உங்களுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல போட்டோஸ் போட்டுக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 5D வீடியோ இது இருந்தது. இது வந்து ரொம்ப சூப்பர்வா இருந்தது. இந்த கண்ணாடி எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க ஏதோ 3D மூவி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி 5D மூவி ஏதோ காட்ட போறாங்கன்னா இந்த ஆள் வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டு தான் உக்காந்துட்டு இருந்தோம். பட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர்வா இருந்தது. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 3 minutes தான் ஷோ, பட் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு வர்டெக்ஸ் டனல் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேல நடந்து போயிட்டு இருப்போம். நம்மள ஒரு 10 meters தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம சுத்தி வந்துட்டு லைட்ஸ் இருக்கும். அந்த லைட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுறது நமக்கு நம்மளே ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வர்டெக்ஸ்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மேஸ் ரன்னர், இதுதான் கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஏன்னா நாங்க 4 பேருமே போனதுனால நமக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. தனியா போயிருந்தா ஒருவேளை இது த்ரில்லிங்கா இருந்திருக்கலாம். எல்லாருமே வழியை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் கொஞ்சம் காமெடியா இருந்தது. பக்கத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு தொட போனா அது மிரரா இருக்கும். அண்ட் தூரமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு மிரர்னு இப்படி அடிக்க போனா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்ததை தவிர பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த மேஸ் ரன்னர் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கிடையாது. பட் ஓகே, என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாஸ்ட் வேர்ல்டு, அதாவது வந்து நம்ம டைனோசர் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, நம்ம ஜுராசிக் பார்க் மூவில பார்த்த மாதிரி ஒரு பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் அந்த 1000 volts அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஷன், அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம பார்க்கவே ஒரு மாதிரியே தான் இருந்தது. ஸோ உள்ள போய் உக்காந்தா அது வந்து நம்ம ஒரு டாய் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ண வைக்கிறாங்க ஒரு 5 minutesக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. அங்க கொடுக்குற சவுண்டு தான் எஸ்பெஷலி வந்துட்டு நமக்கு ஒரு த்ரில்லிங் ஃபீலை கொடுக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. இதை வந்து ஒரு ஏஜ், அதாவது வந்து ஒரு 40+ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் குட்டி பசங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. நான் பின்னாடி வாய்ஸ் வந்து அப்படியே தான் விட்டுருக்கேன், நீங்க கேளுங்க அந்த பசங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு 20 members அந்த மாதிரி தான் விடுவாங்க அந்த டாய் ட்ரெயின்ல. அது ஒரு 5 minutesல முடிஞ்சிடும். இங்க இருக்கிற எல்லா ரைட்ஸுமே 3 minutes 5 minutes இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க ஒரு வேளை போற மாதிரி இருந்தா காலையில வந்துட்டு 11 o'clock எக்ஸாக்டா அங்க இருக்கிற மாதிரி போங்க. ஸோ இது எல்லாமே நான் எப்படி வரிசையா காட்டிருக்கணும் இதே மாதிரி நீங்க எல்லாமே பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வாட்டர் கேம் விளையாடிட்டு நீங்க ஒரு 4:30 5 o'clock வந்து நீங்க ஃபன் ரைட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
பேட் பாய். एक एक ಮುಚ್ಕೊಂಡಿದೆ ಇವಾಗ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ. ஜுராசிக் பார்க், டைனோசர் வேர்ல்டு நல்லா வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்க சத்தத்தோட நினைக்கிறேன். இப்போ நம்ம டைட்டானிக் வேர்ல்டுக்குள்ள போலாம் வாங்க. இந்த டைட்டானிக் வேர்ல்டு வந்து நம்ம ஜாக் அண்ட் ரோஸை வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. அங்கே உள்ள பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு பெரிய கப்பலுக்குள்ளே நம்மளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது இந்த ஃபீல். இதையும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சில இடத்துல வந்துட்டு அந்த ஜாக் இருந்த அந்த ரூமு, ரோஸ் இருந்த அந்த ரூமு அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம அந்த பெட்டில் வந்து கொஞ்ச நேரம் போய் உக்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஃபீலாக இருந்தது. அண்ட் அந்த டைட்டானிக் போட் கூட வச்சுருந்தாங்க. அங்கேயும் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து ஒரு நியூலி மேரிட் கப்பிள் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாலிவுட்டை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஃபோட்டோ ஷூட்ஸ், நல்ல வந்துட்டு உங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம ப்ரீ வெட்டிங்க்கெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே நம்ம நிறைய பண்ணலாம். அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கேயாவது விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாலிவுட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஒரு மியூசிக்கோட இந்த டைட்டானிக் வேர்ல்டை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.
டைட்டானிக் வேர்ல்டை பார்த்ததுமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே 4 ஸ்டால் இருந்தது. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், பஞ்சாபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நார்த் இந்தியன் மீல் ஒன்றும் சவுத் இந்தியன் மீல் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு லாக்கரில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாட்டர் ரைட்ஸுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். வாட்டர் ரைட்ஸு ரொம்ப அதிகமாக இல்லை, அதே நேரத்தில் நமக்கு ரொம்பவுமே வந்து ப்ளசண்ட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு 5 ஸ்லைட்ஸ் வந்து பெரிய ஸ்லைட்ஸாக இருக்குது அண்ட் சின்ன சின்ன ஸ்லைட்ஸும் இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. ஸோ எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே விளையாடுற மாதிரி வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபன் ரைட்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு 4-5 ரைட்ஸ் தான் வந்து இங்கே பெருசாக தெரிஞ்சது. அண்ட் ஜிப் லைன் அண்ட் சைக்கிளிங் இதெல்லாமே நிறைய இருந்தது. இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. ஸோ டீனேஜர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். டீனேஜர்ஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் ஃபோட்டோஷூட் எல்லாம் வந்து ஒரு 12:30 முடிச்சுட்டு நீங்கள் வாட்டர் கேம்ஸ் முடித்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃபன் ரைட்ஸ் வந்துடலாம், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த ரைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 180 டிகிரிஸில் வந்துட்டு நம்மளை வந்து தாளாட்டுற மாதிரி ஒரு ஃபீலு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் இந்த ஃபீல். ஒரு டே ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கலாம். பஸ்ஸோ மெட்ரோலையோ போகலான்னு மட்டும் நம்பிட்டு போகாதீங்க, கேப் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது கேப் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கிருந்து போகும்போதும் வரும்போதும் கேப் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்றது தான் என்னுடைய அட்வைஸ். அண்ட் இந்த ரைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பசங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் நம்ம விளையாடுறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக தாங்க இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் இந்த ரைடு வந்து ஒரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இதில் உக்காந்தா நம்மளை தூக்கி போட்டுட்ருக்கு. ஸோ நம்ம கீழெல்லாம் விழுந்து அடியெல்லாம் படுது. நான் அதில் உக்காந்த நெக்ஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கே நான் கத்திட்டேன், தயவுசெய்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே அடி படுது, நமக்கு கீழே பெட் மாதிரி ஏதாவது போட்டிருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி இல்லைன்றதுனால எனக்கு அடிபட்டுட்டு இருந்துச்சு. அதனால நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஸ்டாப் பண்ணி நான் வெளியே வந்தாச்சு. ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடிக்கடி வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதோட இடத்தோட ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் விளாகர் கிடையாது, நார்மலாக வந்து மினி விளாக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஃபோட்டோஷூட் மட்டும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த 3D பொம்மைங்கெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். அண்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம். அதுவும் கூட மியூசிக்கோட உங்களுக்காக வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.